ஹாய் கைஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மதுரைக்கு பக்கத்தில் இருக்க முக்குடின்ற ஊரில் மாயகுரு சாமாயம்மன் கோவில். அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த திருவிழா பேர் குருவி கோவில் திருவிழான்னு சொல்லுவாங்க. இதில் 22 ஊர், அந்த ஊரில் இருக்க பங்காளிங்க எல்லோரும் சேர்ந்து கடை வெட்டி சாமி கும்பிடுவாங்க 2 வருஷத்துக்கு ஒரு தடவை. சரிங்களா? இப்போ அந்த ஃபங்க்ஷனோட எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ எல்லா சாமியும் வந்து ஊருக்குள்ளே போய் நெல் இருக்குது இல்லையா, நெல் வாங்கிட்டு வந்து அதை வந்து உடச்சி நெல் குத்தி அதில் பொங்கல் வைப்பாங்க நைட்டு. அதுக்காண்டி இப்போ எல்லா சாமியும் கிளம்புறாங்க. அவங்க கிளம்பி வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு அம்மா அங்கே பிரதர்ஷனம் வந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு சாமி வந்துருச்சு. அதனால் அவங்களுக்கு விபூதி போட்டுட்டு கோவிலை வந்து சுற்றிட்டு அப்படியே ஊருக்குள்ளே போவாங்க. இந்த கோவிலை சுற்றி ஃபுல்லாக ஆடு கட்டியிருக்காங்க இல்லையா, அந்த ஆடு எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நாளைக்கு கிடா வெட்டுவாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஊருக்குள்ளே நெல் வாங்கிட்டு வர ஃபங்க்ஷன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2000 ஆடுலேருந்து ஒரு 2500 ஆடு வரையும் அவ்வளோ ஆடையும் நாளைக்கு தான் வெட்டுவாங்க. நாங்கள் வந்து வீடியோஸ் காமிக்கிறதுக்கு இப்போ ஸ்டெப்பாக காமிக்கிறேன். ஃபுல்லத்தையும் ஒரே வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக காட்டுறேன். கோவிலை சுற்றி வந்து முடிச்சிட்டாங்கன்னா இவங்க இருக்காங்கல்ல, இவங்க தான் வந்து சாமாயம்மன். அவங்க வந்து மாயகுரு அந்த சைடு இருக்கவர். அப்பாவும் சாய்க்குட்டி அம்மா எல்லாரும் பின்னாடி சாமிக்கு பின்னாடி நாங்கள் கோயிலில் சாமி கும்பிட்டு நாங்களும் அவங்க பின்னாடியே ஊரில் நெல் வாங்க போகிறத பார்க்கறதுக்கு போயிட்டுருக்கோம். பாருங்கள் எவ்வளோ ஆடு பாருங்கன்னா, நிறைய ஆடு இருக்குது. என்னால் அதை காமிக்க முடியல. நான் வந்து சாமி கூட போகிறதுனால என்னால் ஃபுல்லாக காமிக்க முடியல. போகிற வழியில் இருக்கிற ஆடுங்களை மட்டும் காமிக்கிறேன் நான். அது இல்லாமல் இன்றைக்கி வந்து பாதி பேர் தான் வந்திருக்காங்க. நாளைக்கு கிடா வெட்டுன்றதுனால நாளைக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வருவாங்க. இங்கே பாருங்கள் சாய்க்குட்டி வந்து கடைங்களெல்லாம் நிறைய பார்த்துட்டான். நிறைய கடைங்களை பார்த்துட்டு எனக்கு இந்த பொம்மை வேணும் அந்த பொம்மை வேணும் அடம் பிடிச்சிருக்கான் அவங்க தாத்தா கிட்ட. பாருங்கள் நெல் வந்து ஒரு வீட்டில் இருந்தால் எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ சாமி வந்து ஊருக்கு நடுவில் ஒரே ஒரு வேப்ப மரம் இருக்கும். அந்த வேப்ப மரத்துக்கிட்ட இருக்காங்க. ஒரு வீட்டில் வந்து நெல் எடுத்துகிட்டு போகிறாங்க. எல்லா நெல்லும் எடுத்துகிட்டு போய் அங்கே ஒன்றா கொடுப்பாங்க. அங்கே சாமாயம்மன் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்தாங்க பாருங்கள். அவங்கக்கிட்ட எல்லோரும் கொடுத்துட்டு விபூதி பூசிக்குவாங்க. எல்லா லேடிஸும் ஊரில் இருக்க எல்லா லேடிஸும் வந்து கொடுக்குறாங்க பாருங்கள். ஊரில் இருக்க எல்லாரும் ஒருத்தவங்களாம் வந்துட்டுருக்காங்க நெல் கொடுக்கறதுக்காண்டி. இங்கே பாருங்க, இந்த பக்கம் வந்து சாமி எல்லோரும் சாமி ஆடிட்டு இருக்காங்க. எல்லோரும் சாமி ஆடி அதுக்கப்புறமேட்டு தான் ஒருத்தவங்களுக்காக குறி சொல்ல ஆரம்பிப்பாங்க. இந்த குறியில் வந்து 2 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிறதுன்றதுனால ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். இவங்க சொல்கிற குறியில் பார்த்திங்கன்னா அப்படியே நடக்கும். நம்ம ஒரு வேண்டுதல் வச்சு நம்ம ஊருக்கு போய் நம்ம சாமி கும்பிட்டோம்னா கண்டிப்பாக அப்படியே நடக்கும். குழந்தை பாக்கியம் எல்லாமே இந்த இடத்துல நல்லா நடக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களுக்காக விபூதி வச்சு இந்த குறி சொல்லுவாங்க. இப்போ பின்னாடி வர வீடியோஸில் நான் ஒன்று உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து சாமி ஆடிட்டுருக்காங்க. இதை ஆடி முடிச்சுட்டு தான் குறி சொல்லுவாங்க.
கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா குறி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அவர் அந்த பெரிய ஐயா இருக்கார் இல்லையா, அந்த ஐயா தான் வந்து இந்த ஜாட்டியில் வந்து அவரோட காலில் தனக்கு தானே அடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் குறி சொல்ல ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. அவர் வந்து அவங்களுக்கு குறி சொல்கிறாரு. ஆனால் அது ரொம்ப பொறுமையாக இருக்கிறதுனால எங்களுக்கு யாரும் கேட்கல. ஆனால் அவங்களுக்கு மட்டும் கேட்குற மாதிரி இருந்துச்சு. அவங்களுக்கு மட்டும் கேட்டுச்சு. நான் முடிஞ்சளவு ட்ரை பண்ணேன் அவங்களுக்கு கேட்குற மாதிரி எடுக்கலான்ட்டு. ஆனால் அவரோட வாய்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால நம்மளுக்கு கேட்கல. ஹாய் கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நெல் வாங்கினாங்க இல்லையா, அந்த நெல் எல்லோரும் எடுத்துகிட்டு வந்து என்னால் ஃபுல்லாக எடுத்து வீடியோ போட முடியாதுல, கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு இருக்கேன். நிறைய எடுத்தால் லாங்காக போகும். எத்தனை மூட்டை இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, அத்தனை மூட்டை நெல்லையும் வந்து அதை இவங்களே குத்தி அதை வந்து பொங்கல் வைக்கணும் மறுநாள். அந்த நெல் குத்துறதே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். லாஸ்ட்டாக அதை குத்தும் போது இப்போ பார்த்தீங்கன்னா கருப்பு சாமி அருவா வச்சுட்ருக்காரு இல்லையா, அந்த கருப்பு சாமிக்கு சாமி வந்துச்சு. அங்கே வந்து அந்த அம்மாவுக்கும் சாமி வந்துச்சு. 2 பேரும் சேர்ந்து சாமி ஆடிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஐயா வந்து குறி சொல்லிக்கிட்டு இருக்காரு ஒரு குழந்தைக்கு. அந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்குது அந்த குழந்தை, இந்த குழந்தை இல்லை, இந்த சைடு இருக்குது அந்த குழந்தை. அது என்னால் ஃபுல்லாக எடுக்க முடியல, வியூ எடுக்க முடியல. ஒரு குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா நடக்க முடியலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த நடக்க முடியாத குழந்தைக்கு நீ அடுத்த தடவை வரும்போது அந்த குழந்தைக்கு சரியாயிடுன்னு சொன்னாங்க. அந்த குழந்தையோட அம்மாவுக்கு இப்போ சாமி வந்துடுச்சு. அந்த குழந்தை அந்த ரோஸ் கலர் இருக்கு இல்லையா, அந்த குழந்தைக்கு தான் நடக்க முடியலன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த குழந்தை என்னால் கவர் பண்ண முடியல கூட்டமாக இருந்ததுனால. இப்போ அந்த நெல்லுலாம் வாங்கினாங்க இல்லையா, அந்த நெல் எல்லாத்தையும் வந்து இப்போ குத்திக்கிட்டு இருக்காங்க. சாமிலாம் ஆடி முடிச்சு எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ அந்த நெல் மட்டும் குத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த நெல் குத்தி கையால் குத்தி அதை வந்து பொங்கல் வைப்பாங்க நாளைக்கு. இங்கே வாடி, அது என்னால் உள்ளே போய் வீடியோ ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.